பிரியன் சார், இப்போ சார் கேட்கிறதா சொல்லுங்க சார். இப்போது நாம் அந்த தலைப்புல கரைக்கப்படுகிறதா அதிமுக இல்லைன்னா இயற்கையாகவே கரைகின்றதா? இயற்கையாலாம் கரையல சார், கரைக்கப்படுகிறது. அது ஒன்றும் கரைக்கப்படுகிற அந்த அந்த இடத்துல வந்து அதிமுக இருக்கு. அந்த பொசிஷன்ல அதிமுக வச்சிருக்காங்க. கரைக்கப்படுற பொசிஷன்ல அதிமுக வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அதாவது இதுல வந்து எடப்பாடியோட சுயநலம், அதிமுகவுடைய எதிர்காலம், கட்சி மாறி தாவேக்காவுக்கு போறவங்களுடைய சுயநலம் எல்லாமே கலந்துருக்கிறது. தாவேக்காவுடைய அந்த மெஜாரிட்டி சேர்க்கக்கூடிய மெஜாரிட்டியில தன்னோட பலத்தை அதிகரிக்கணுன்ற அந்த நோக்கம் எல்லாமே இதுல அடங்கியிருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால வந்து இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக பழனிசாமியோட அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங், அவருடைய செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகள் ஏற்பட்ட அதிருப்தி, அதுக்கு இவங்க வெளியில போகும்போது சொல்ற காரணம் அதிமுக ஆட்சியில் வச்சுட்டு திமுக சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்து அதனால தான் நாங்கள் வெளில போனோம் அப்படின்றாங்க. பட் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் அதிமுக அதை வந்து கிளாரிஃபை பண்ணணும். அதாவது இந்த அதிமுகவை உள்ள உட்கார வச்சுட்டு திமுக ஆதரிக்கிற விஷயம் நடந்தது வந்து ஒரு 5, 6, 7, 8 தேதிகள் நடந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இன்னும் ஆதாரங்கள்லாம் சரியா கிடைக்கல வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறம் கட்சி தாவல் தடை சட்டத்தில் வந்து இவங்க பதவி போறதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட மறுபடியும் போனாங்க. யார் இந்த 21 எம்எல்ஏக்கள் போனாங்க. அப்போ ஏன் போனாங்க? அப்போ இந்த காரணம் இருந்தது இல்ல. அதுக்கு முன்னாடி இந்த அதிமுக திமுக விஷயம் தெரியும் இல்ல. அதெல்லாம் இப்போ ஒரு காரணமா சொல்றீங்கல்ல. அப்ப மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு ஏன் போனீங்க பழனிசாமி கிட்ட? அப்பவே நீங்க ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியது தானே? ஏன் பண்ணல அப்ப நீங்க? அப்ப நீங்க மறுபடியும் பழனிசாமி கிட்ட போன பிறகு என்னாச்சு? நீங்க போறதுக்குள்ள உங்க பதவியை பிடிக்கிட்டார், மாவட்ட செயலாளர் பதவி பிடிக்கிட்டார். அந்த பதவியை மீண்டும் கொடுக்கல அப்படின்றதா. மறுபடியும் கொடுத்த பதவியெல்லாம் டம்மி பதவியா இருக்கு, அது தேவையில்லை அப்படின்னு நீங்க இப்ப என்ன பண்றீங்க? எம்எல்ஏவா இருக்கிறவங்க ரிசைன் பண்ணிட்டு, சில விஜயபாஸ்கர் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு அவங்க சேர்றாங்க. அவங்களுக்கு பதவி கொடுக்கல. வேலுமணி என்ன சொல்றாரு? என் கூட வந்தவங்களுக்கு பதவி கொடுக்கல. சோ இந்த பழைய காரணங்கள்லாம் வந்து சொல்லலாம். அதிமுக திமுக அதிமுக உள்ள உட்கார திமுக ஆதரிக்கிற மாதிரி இருந்தா அது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். ஆனால் இப்ப லேட்டஸ்டா வந்த விஷயம் என்னன்னா, இவங்க இப்ப போறதுக்கு காரணம் என்னன்னா இதுதான், இவங்களுக்கு அந்த பழைய பதவி கொடுக்கல. ஆனால் அதிமுக கேடர்களுக்கு, அந்த தொண்டர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ அவங்களுக்கு சில வருத்தங்கள் இருக்கு. பதவியில் இல்லாதவங்களுக்கு கட்சியுடைய எதிர்காலம், பழனிசாமி தலைமையில கட்சியோட எதிர்காலம் எப்படி இருக்கு, அது இனிமே அது பளிச்சுன்னு இருக்குமா? அது வந்து நீங்க சொல்ற மாதிரி 105 தொகுதிகளில் டெபாசிட் இருந்த கட்சி, 1.5 கோடி தொண்டர்கள் இருந்த கட்சி, இன்னைக்கு 1 கோடி பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்ற ஒரு கட்சி. அது அவருடைய ஃபங்க்ஷனிங் தான் காரணம். தேர்தலுக்கு முன்னாடியே பல முன்னணி முன்னாள் அஇஅதிமுக மந்திரிகள் என்ன சொன்னாங்க? விலகி போனவங்களை சேருங்க, விலக்கினவங்களை சேருங்க, எல்லாரையும் சேருங்க, சரியான கூட்டணி அமைங்கலாம் சொன்னாங்க. எதையுமே பழனிசாமி கேட்கலன்னு வெளியில வந்தவங்க அப்பயே சொன்னாங்க. தோல்விக்கான காரணங்கள் ஆராயத்துக்கு பொதுக்குழு கூட்டுங்க, விவாதிங்கன்னாங்க. அதையும் வந்து பழனிசாமி கண்டுக்கலன்றதான் முக்கியமான விஷயம். சோ பழனிசாமி தரப்புலயும் வந்து இது இருக்கு, தவறுகள் இருக்கு. அவருடைய செயல்பாடுகள்ல வந்து பல பிழைகள் இருக்கு, குற்றங்கள் இருக்கு. அவரும் அதுக்கு ஒரு காரணம். இவங்க போறாங்கன்னா இவங்களுடைய செயலம் மட்டும் காரணம் இல்ல, அவருடைய தவறும் அதில் இருக்கிற காரணம். இன்னொன்று, தாவேகா தன்னுடைய மெஜாரிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு வழியை கையாளுறாங்க. தாவேகா புதிய அதிமுக ஆகிவிட்டதுன்னு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா பேச்சுல ஒண்ணு நீங்க கவனிக்கணும். அவர் பேசும்போது ஒரு விஷயம் தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றார்? அதாவது இந்த திமுக அதிமுக விஷயம் விடுங்க, அதுக்கு முன்னாடியே விஜய் என்ன சொன்னாரா? அதிமுக இருக்கிற பகுதி செயலாளர்கள், மாவட்ட செயலாளர் எல்லாரையும் கூட்டு ஒருங்கிணைங்க நம்ம கட்சியில சொல்லிட்டாராம். அதை தொடர்ந்து அது நடக்குதுன்றார் ஆக்சுவலா. அப்போ ஏற்கனவே அவங்க திட்டமிட்டாங்க. தேர்தலுக்கு முன்னாடியே அதிமுக வந்து காலி பண்ணணும்னு திட்டமிட்டாங்க. அப்ப என்ன சொன்னார்? தேர்தலுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னார்? 90% அதிமுக இங்க வந்தாச்சுன்னு சொன்னார். அப்ப இவங்க அதிமுக என்ன நினைச்சிருந்தாங்க? தாவேக்காவோட கூட்டணி போகணும்னு நினைச்சிருந்தாங்க. அவங்க அதிமுகவை காலி பண்றதுல குறியா இருந்தாங்க. அவங்க எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஊழல் கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னு அதெல்லாம் விஜய் சொன்னார். கடைசியா அவர் பேசிய கூட்டத்தில், விஜய் பேசிய கூட்டத்தில் எடப்பாடிக்கு நேரடியான சவாலா விட்டார் அவர். அதனால இவங்க சரியா விழித்துக் கொள்ளவில்லை. தாவேக்காவுடைய அந்த இன்ஃபுளுயன்ஸ் வந்து எப்படி அதிமுகவை பாதிக்குன்ற விஷயத்தை அவங்க சரியா புரிஞ்சுக்கல. தாவேக்கா தேர்தலுக்கு அப்புறம் தன்னுடைய மெஜாரிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு விஷயத்துல இறங்கியிருக்காங்க. தாவேக்காவுடைய மெஜாரிட்டி இம்ப்ரூவ் பண்ற அந்த நோக்கமும், விஜயபாஸ்கரோட சுயநலமும், அதிமுக சுயநலமும், பழனிசாமியோட செயல்பாடுகளும் எல்லாம் தான் இது கரையறதுக்கும் கரைக்கப்படுறதுக்குமான காரணமா நான் பாக்குறேன். ஆக்சுவலா கண்டிப்பா முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். பிரியன் சார், இப்போ இந்த அக்னீஸ்வரன் சாருடைய நம்ம பல கேள்விகளை அவர்கிட்ட வச்சோம். அவர் வந்து பெரிய குறைகளை மற்ற மாவட்ட செயலாளர்கள் மேல வைக்கிறார். தலைமை மீது ஒன்றுமல்ல, உள்ள இருந்து போராடணுங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நமக்கு அஇஅதிமுகவினருடைய தர்ம சங்கடங்கள்லாம் புரிகிறது நமக்கு. அது கட்சி மேல, எம்ஜிஆர் மேல, ஜெயலலிதா மேல உள்ள அந்த பாசம் காரணமாக அவங்க உண்மையை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். நான் அக்னிபுத்திரன் சொல்ல பொதுவா சொல்றேன், நான் மறுக்கிறார்கள் என்பதுதான். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற பலவீனத்தை நம்ம முதல்ல ஒத்துக்கணும். மற்றவன் வந்து நம்ம வீட்டுக்குள்ள புந்து கலாட்டா பண்றான் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற பலவீனம் என்ன? ஆக்சுவலா அதை நீங்க உணர்ந்து திருத்திக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல.
அந்த கடமையை வந்து பழனிசாமி செய்யல. அதோட விளைவு தான் இதை நம்ம பார்க்கறோம் ஆக்சுவலா. ஸோ அதனால இப்போவும் லேட் ஆகலை. இப்போவும் வந்து திருந்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பொதுக்குழு கூட்டி தோல்விக்கான காரணங்களை விவாதிக்கிறதுக்கான அந்த சந்தர்ப்பத்தையே அவர் கொடுக்க மாட்டேன்றது ரொம்ப முக்கியம். தேர்தலுக்கு முன்னாடியே நான் ஒன்று சொன்னேன், பல தடவை, ஒரு தடவை இல்லை பல தடவை சொன்னேன். அக்னிபுத்திரனுக்கும் தெரியும், அவர் இருந்தார் அப்போ, அக்னீஸ்வரருக்கும் தெரியும். 26 தேர்தல் தான் அதிமுக தொண்டர்கள் நம்பிக்கையோட பழனிசாமிக்கு போடுற கடைசி ஓட்டு. சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க போட மாட்டாங்க. இந்த தேர்தலை தோத்தாருன்னா கட்சி பலவிதமான பிளவுகளை சந்திக்கும் அப்படின்னு அன்னைக்கே நான் சொன்னேன், பல தடவை சொன்னேன். அக்னீஸ்வரன் முன்னாடியும் சொல்லியிருக்கேன். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. பழனிசாமி தன்னுடைய செயல்பாடுகளை திருத்திக் கொள்ளாமல் செயல்பட்டதன் விளைவுதான் இந்த விஷயங்கள். அதுக்கேற்றபடி தாவேகாவுக்கு மெஜாரிட்டி இல்லாத நிலைமை. அதாவது இந்த இருதுருவ அரசியல்ல தாவேகா திமுக தான் இருக்கணும்னு தாவேகா நினைக்குது சார். அதோட விளைவு தான் அது. அதிமுகவை கம்ப்ளீட்டா ஓரம் கட்டிட்டு இருதுருவ அரசியல் எதிர்காலத்துல தாவேகா திமுக மாறணும், தமக்கு கட்டமைப்புகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு தாவேகா நினைக்கிறாங்க. இனிமே விஜயோட பேஸுக்காக ஓட்டு போடுவாங்களா அடுத்த தேர்தலில் சொல்ல முடியாது. செயல்பாடுகளுக்காக தான் ஓட்டு போடுவாங்க. அப்ப கீழே கட்டுமானங்கள் ரொம்ப முக்கியம். அஇஅதிமுக அந்த கட்டுமானங்கள் இருக்கு, அதை அப்படியே ஷிஃப்ட் பண்றாரு விஜய். ஆக்சுவலா அது அவங்களுக்கு வந்து சேருது. இப்ப வரப்போற உள்ளாட்சி தேர்தலில் ரொம்ப சௌரியமான விஷயம், அந்த கட்டுமானங்கள் இருக்கிறது ரொம்ப சௌரியமான விஷயம். அதனால வந்து இனிமே விஜயுடைய தேர்தல் வெற்றி என்பது அவருடைய செயல்பாடுகளை பொறுத்த விஷயமா தான் இருக்கும். இனிமே விஜய் பார்க்காம இல்ல விஜய் மூஞ்சியை பார்த்தா ஓட்டு போடுற விஷயங்கள் நடக்காது. முதல் தேர்தல் ஒரு மாறுதலுக்காக போட்டாங்க கூட வச்சுக்கலாம், அவரோட ரசிகர்கள் போட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இனிமேல் செயல்பாடுகள் அடிப்படையில் போடும்போது கட்டுமானங்கள் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த அதிமுக இருந்து போனவங்க யூஸ் ஆவாங்க இன்னைக்கு. அதனால வந்து அதிமுகவை கரைப்பது என்பது தாவேகாவுடைய கொள்கைகளில் ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா அவங்க கட்சியை வலிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. எதிர்காலத்துல திமுகவுக்கு இருதுருவ பாலிடிக்ஸ் அவங்களும் திமுகவுன்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால அதை பண்றாங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது நேர கட்டுப்பாடு இருக்கலாம். அதாவது இப்ப நடக்கிற இந்த விஷயங்கள், குதிரை பேரம் என்று தாவேகா மீது குற்றம் சாட்டப்பட்டு இப்போ வந்து திமுக மேல வந்து குதிரை பேரம் என்கிற ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. நமக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் நமக்கு புரிகிறது. நம்மளுடைய பாயிண்ட் எல்லாம் என்னன்னா, தீர இது விசாரிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுல வந்து நம்ம வந்து உறுதியா இருக்கோம். அது யார் குதிரை பேரம் பண்ணாலும் தப்பு தான், அது திமுக பண்ணாலும் தப்பு தான், அது தாவேகா பண்ணாலும் தப்பு தான். ஆனா தாவேகா மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள் திசை திருப்பக்கூடிய வழியில வந்து இப்ப இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. ஆபரேஷன் எஸ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று நண்பர் சொன்னாரு. அது சதி பண்றவங்க தான் ஆபரேஷன் எஸ் அதெல்லாம் பேர் வைப்பாங்களே தவிர போலீஸ் வச்சாங்களா எனக்கு தெரியல, என்ன பேர்ல வச்சிருக்காங்க தெரியல. பட் நடந்திருந்தா இதை வந்து தீர விசாரிக்கணும். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்துக்கு கொண்டு வரேன். இன்னைக்கு ஆதவ பேசின ஒரு பேச்சு, முக்கியமான பேச்சு, கரூரில் எங்களுக்கு தீர்க்க வேண்டிய சில கணக்கு வழக்குகள் இருக்கின்றன அப்படின்னு அவர் சொல்றார். கரூர்ல அவருக்கு சில கணக்கு வழக்குகள் தீர்க்க வேண்டியிருக்கான். அந்த கணக்கு வழக்குகள் தீர்ப்பதற்கும் இப்பொழுது போடப்பட்டிருக்கும் இந்த குதிரை பேர திமுக மீது போடப்பட்டிருக்க திமுகவினர் மீது சொல்லப்படுற அந்த குதிரை பேரத்திற்கும் குதிரை பேர விஷயத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பது முக்கியமான விஷயம். அந்த கிருஷ்ணகிரி எம்எல்ஏ வந்து அஇஅதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு வந்தவர் என்பது இன்னொரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். சரி, பிரியன் சார். இல்ல, அதாவது இந்த அதிமுக ஆட்சியில உட்கார வச்சுட்டு திமுக ஆதரிக்கிற இந்த விஷயம் வந்து தமிழக அரசியல்ல நெடுங்காலம் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கும். இந்த போன்ற ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னா நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்ததுன்னா நமக்கு வர செய்திகள் எல்லாருக்கும் வர செய்திகள் சொல்றதை நம்ம பாக்குறோம். ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா அந்த 4, 5, 6, 7 தேதிகள் நடந்த முக்கியமான விஷயங்கள், 108 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தா கூட 118 இடங்கள் நீங்க காமிக்கணும்னு விஜய் வந்து தெருவா அலைய விட்டாரு கவர்னர். அந்த சமயத்துல கவர்னர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுக 118 இடம் காமிச்சாலும் அவங்களே ஆட்சி அமைக்க கூப்பிடுன்னு ஒரு விஷயத்த அவர் சொன்னார். இன்னொரு விஷயம் திமுக நடந்தது. திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்ட போது மாவட்ட செயலாளர் என்ன பண்ணாங்க, ஸ்டாலின் அவர்கள் எந்த விதமான ஒரு அதிரடியான முடிவு கூட எடுக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுக்கணும்னாங்க. அந்த சூழல் அந்த மாதிரியான ஒரு அதிகாரத்தை ஸ்டாலின் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு சார். அந்த விஷயம் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு கரும்புள்ளியாக மாறி இவர்கள் கட்சி மாறி செல்வதற்கு பயன்படுத்துவதற்கான ஒரு காரணமா அமைஞ்சு விட்டது. இவர்கள் சுயநலம் காரணமாக செல்வதற்கு இந்த ஒரு காரணத்தை பயன்படுத்துறாங்க இப்ப ஆக்சுவலா. அப்ப என்ன விஷயம் நடந்ததுன்றது தெளிவா வரும் இன்னும் கொஞ்ச காலத்துல வந்து. அப்ப யார் யார் இதுல இன்வால்வ் ஆனாங்க, என்னென்ன பேசப்பட்டது போன்ற விஷயங்கள்லாம் வரும். ஏன்னா இது வந்து அதிமுக திமுக ரெண்டும் மேல வைக்கப்பட்ட ஒரு கரும்புள்ளி. அதை காரணமாக வைத்துக் கொண்டு தமிழக அரசியல் பல பேர் சுயநலத்துக்காக இதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கட்சி மாறத்துக்கு இதை பயன்படுத்துறாங்க. அதனால இது முழு விவரமா வெளியில வரணும். ஆக்சுவலா அது இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்து இருப்போம். எல்லா விஷயமும் வெளில வரும். காதர் மொஹிதீன் சொன்னதை நம்ம அலட்சியப்படுத்த முடியாது. சரி.